லேவியராம புஸ்தகத்திலிருந்து 26 9வது வசனத்தை வாசிப்போம். நான் உங்கள் மேல கண்ணோக்கமா இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த நல்ல வார்த்தைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் என் உள்ளத்துல ரொம்ப திட்டவட்டமா பேசின ஒரு வார்த்தை. நான் உங்கள் மேல கண்ணோக்கமா இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை தடைப்படுத்துவேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பலுகவும் பெருகவும் பண்ணுவார். ஒரு பெருக்கத்துக்கு நிறைய நம்மை நடத்துவார். ஒருவேளை நீங்கள் சில நேரங்களில் ரொம்ப நெருக்கமான ஒரு நிலையில, ஒரு இக்கட்டான நிலையில, மிகுந்த நெருக்கத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவார். ஆமீன் சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் மக்களை பெருக விடாதபடிக்கு எவ்வளவோ தந்திரத்தை பார்வோன் பல உபாயங்களை கையாண்டான். அவர்களை பெருக விடாதபடிக்கு அவர்கள் மிகவும் ஒடுக்கப்பட்டார்கள், மிகவும் நெருக்கப்பட்டார்கள். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். கை தட்டி கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி, எவ்வளவு ஒடுக்கப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். இதுதான் சத்தியம், இதுதான் கர்த்தருடைய செயல். ஆமீன். உலக மனிதர் பார்வையில் ஒடுக்கப்படுகிறவன் ஒடுங்கி போயிடுவான். ஆனா நான் சொல்றேன், நீங்க எவ்வளவாய் நெருக்கப்படுகிறீர்களோ, எவ்வளவாய் ஒடுக்கப்படுகிறீர்களோ அவ்வளவாய் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார் என்பதே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இஸ்ரவேலரை எவ்வளவாய் ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்வோன் போட்ட திட்டத்தை எல்லாம் நிர்மூலமாக்கி, ஆண் குழந்தையெல்லாம் கொல்ல வேண்டும் என்று சொல்லி திட்டம் போட்ட அந்த திட்டத்தை எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்கி எல்லா பிள்ளைகளையும் காப்பாற்றினது போல நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு ஒடுக்கப்படுகிறீர்களோ, எவ்வளவு நெருக்கப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்கள் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துவார் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறேன். கைகளை தட்டி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் பெருகுவீர்கள், நீங்கள் பெருகுவீர்கள். குடும்பத்தில் பெருக்கத்தை, பொருளாதாரத்தில் பெருக்கத்தை, எல்லைகளை விஸ்தாரப்படுத்துவார். கர்த்தர் சொன்ன சொல் நிறைவேறும் என்று சொல்லி விசுவாசிங்க. கர்த்தர் சொன்னதை செய்கிறவர். எனக்காக ஒரு பெருக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஒடுக்கத்தின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் என்னை பெருக பண்ணுகிற ஒரு தேவன் உண்டு. அவர் சமூகத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி தைரியத்தோடு கைகளை தட்டி, இப்ப இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க. இன்று இரவு ஒரு அற்புதம் நடக்கும், இன்றைக்கு ராத்திரி ஒரு அற்புதம் நடக்கும். ஒரே ராத்திரியிலே லட்சக்கணக்கான ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு ராத்திரியிலே உங்க சிறையிருப்பை திருப்ப, ஒரு ராத்திரியிலே உங்களுடைய காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் ஜீவ அதிபதி. அவர் ஒருவரே அதிகாரத்துக்கும் துரைத்தனத்துக்கும் கர்த்தத்துவத்துக்கும் தலைவராக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க எல்லா அதிகாரங்களும் அவருக்கு கீழாக இருக்கிறது. அவருக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா துரைத்தனங்களுக்கும் அவரே தலைவர், எல்லா அதிகாரங்களுக்கும் அவரே தலைவர், எல்லா அந்தகாரத்துக்கும் அவரே தலைவராக இருக்கிறார். கைகளை தட்டி அல்லேலூயா. உங்களை பெருக்கத்தினராக நடத்துவதாக, உங்கள் ஒடுக்கங்கள் ஒரு முடிவுக்கு வருவதாக, உங்களை ஒடுக்குகிற அந்தகாரங்கள் விலகி போவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வரும்போது அவங்க மிகவும் நெருக்கப்படுகிறார். பல இடத்துல நெருக்கம், பல இடத்துல சூழ்ந்து அவங்களை நெருக்கிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நான் உங்களை என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க மேல கண்ணோக்கமா இருப்பேங்கிறார். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆண்டவர் என்ன சொன்னா, உங்க மேல என்ன செய்வேன்? ஆமா, தேவனுடைய பார்வை மாத்திரம் நம்ம மேல விழுந்தா போதும். இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? யாத்திராம புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்களேன். 7-8. பாருங்க, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம், அடிமைப்படுத்துகிற ஜனங்கள் நிமித்தம் அவர்கள் படுகிற கூக்குரலை நான் கேட்டேன், நான் பார்த்தேன், நான் கேட்டேன். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இறங்கினே. நான் சொல்றேன், இன்றைக்கு கர்த்தர் இறங்கி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
நான் உண்மையிலே ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுவிப்பதற்காக, ஒரு பெருக்கத்தில் கொண்டு போவதற்காக கர்த்தர் இன்றைக்கு அவர் இறங்கி இருக்கிறார். அவர் பிரசன்னம் இந்த இடத்துல முகாமிட்டு இருப்பதை பார்க்கிறேன். அவர் மகிமை இந்த இடத்துல முகாமிட்டு இருப்பதை பார்க்கிறேன். அவருடைய கூடாரம் இந்த இடத்துல இருப்பதை பார்க்கிறேன். அவருடைய வாசஸ்தலம் இந்த இடத்துல இருப்பதை பார்க்கிறேன். அவர் உங்கள் மத்தியில் இருப்பதை நான் பார்க்கிறேன். பயப்படாதீர்கள், என் ஆவியானவர் உங்க மத்தியிலே நிலை கொண்டிருப்பார் என்ற வார்த்தையின்படி ஆவியானவர் நம் மத்தியிலே நிலை கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் முகாமிட்டு இருக்கிறது. சத்துருக்கள் உள்ளே வராதபடிக்கு உங்க குடும்பத்தில் தேவ மகிமை முகாமிட்டு இருக்கிறது. இனி அவர் இறங்குகிறார். அவர் உங்களை கண்ணோக்கி பார்த்தார். உங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் படுகிற பாடுகளை அறிந்திருக்கிறார். உன் கூக்குரலை கேட்டேன். அவர்களை விடுவிக்கும்படி, எகிப்தியரின் கைக்கு விடுவிக்கும்படி நான் இறங்கினேன். பரலோகத்தை விட்டு தேவ மகிமை இறங்கி வருகிறது. தெய்வீக பிரசன்னம் இறங்கி வருகிறது. நல்ல கைகளை தட்டி, அப்பா எங்க இருள் விலகட்டும், சத்துரின் ஆதிக்கங்கள் விலகட்டும், பலவானின் கிரியைகள் விலகட்டும், தடைகள் விலகட்டும். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் என் வீட்டில் முகாமிட்டு இருப்பதற்காக, என் சபையிலே உம்முடைய மகிமை தங்கி இருப்பதற்காக லா சேகோ ரோ பஹா நாகா சேகரா லே சேகோ ஆஹா, நன்றி நன்றி நன்றி. தெய்வீக மகிமைக்காக, உம்முடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க கர்த்தர் என்ன செய்றார், என்ன சொல்றார் பாருங்க. நான் இறங்கினேன். பக்கத்துல உங்க கைப்பற்றி சொல்லுங்க, நான் இறங்கினேன். கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். மார்த்தாள் மரியாளுக்கு இறங்கினவர், நாயின் விதவைக்கு இறங்கினவர், கானா ஊர்ல இறங்கினவர். ஆமென். தம்முடைய பரிசுத்தவான்களோடு இறங்கி இருக்கிறார். ஆயிரம் தூதர்கள் இந்த ஆலயத்தை சுற்றிலும் நிற்பதை பார்க்கிறேன். சத்துருக்களை வெட்டி வீழ்த்தும்படியாக, பலவான்களை வெட்டி வீழ்த்தும்படியாக அன்றைக்கு 185,000 பேரை எசேக்கியாவுக்கு விரோதமாய் வந்த சத்துருக்களை வெட்டி வீழ்த்தின தேவ தூதன், ஒரு தூதன் இறங்கி வந்து 185,000 பேரை வீழ்ச்சி எறிந்தது போல உங்களுக்கு விரோதமாக இருக்க லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான சத்துருக்களை வீழ்த்தும்படியாக, உங்கள் பட்சத்தில் ஆதரவாய் நிற்கும்படியாக, உருவிய பட்டயத்தோடு ராஜாதி ராஜாவாக, தேவாதி தேவனாக, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவராக, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், யாக்கோபின் வல்லவர், மோசேக்கு முகமுகமாய் தன்னை வெளிப்படுத்தியவர் இந்த சபையிலே முகாமிட்டு இருப்பதை நான் பார்க்கிறேன். உங்க குடும்பத்தில் முகாமிட்டு இருப்பார். உங்க குடும்பத்தில் முகாமிட்டு உங்க மகிமையாக, உங்க மத்தியில மகிமை, அவருடைய முகாம் இங்கே இருக்கிறது. அவர் இங்கே முகாமிட்டு இருக்கிறார். தாம் செய்ய வேண்டியதை நிறைவேற்றுகிற வரைக்கும் அந்த முகாமை விட்டு அவர் போவதில்லை, அந்த எல்லை விட்டு போவதில்லை. அவருடைய கூடாரம் நம் மத்தியில இருக்கிறது. நல்ல கையை தட்டி ஆமென். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடும், உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடும், என்னை காக்கும் தயவே, ஆணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே, என்னை தயவே, எல்லாம் உந்தன் தயவே, உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடும், உந்தன் தயவால்
நீங்க நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த நான் ஜெபம் பண்ணிட்டு வந்து சொல்றேன். தெய்வ பிரசன்னத்துல சொல்றேன். நீங்க எல்லாரும் ஒரு விதமான ஒடுக்கத்துல, நெருக்கத்துல இருக்கீங்கன்னு கர்த்தர் சொன்னபடினால சொல்றேன். கர்த்தர் சொல்றாரு, நீங்க எவ்வளவா ஒடுக்கப்படுறீங்களோ அந்த அளவுக்கு பெருக்கத்துக்குள்ள, ஒரு ஒடுக்கத்துக்கு பின்பதாக ஒரு பெருக்கத்துக்குள்ள, ஒரு நெருக்கத்துக்கு பின்பதாக ஒரு விடுதலை, ஒரு பலவீனத்துக்கு பின்பதாக ஒரு பலத்தை, ஒரு சாபத்துக்கு பின்பதாக ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு இருளுக்கு பின்பதாக ஒரு வெளிச்சம் வருவது போல நான் சொல்றேன், நாளை தினத்துல சூரியன் உங்களுக்காக தான் உதிக்க போகுது. யாக்கோபுக்கு பெரியலை கடந்து போகும்போது சூரியன் உதயமாயிற்று. நாளைய தினத்துல உதிக்கிற சூரியன் எனக்காகத்தான் உதிக்க போகுதுன்னு விசுவாசிங்களேன், விசுவாசிங்களேன். எனக்காக நாளைக்கு ஒரு உள்ளங்கை மேகத்தை கத்த தோன்ற பண்ணுவார்னு விசுவாசிங்களேன். சொல்லுங்களேன், அறிக்கை பண்ணுங்களேன். எனக்காக ஒரு பெருமழை இருக்கிறது, எனக்காக ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, எனக்காக ஒரு மீட்பு இருக்கிறது, எனக்காக ஒரு நன்மை இருக்கிறது, எனக்காக ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, எனக்கு ஒரு விடுதலை இருக்கிறது. கர்த்தர் வாக்கு பண்ணிட்டாரு. இதை நான் உரிமை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. இந்த 26ல பாருங்க, எனக்கு ரொம்ப பிடித்தது. சீக்கிரம் முடிக்க பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அதுல ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. 26 முதல் வசனத்திலிருந்து வாசிங்களேன். நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களை உண்டாக்காமலும் ஆ ஆ ஆ பாருங்க, அப்ப என்ன சொல்றான்னா, விக்கிரகங்கள் தேவன் கிடையாது, நான் தான் உங்கள் தேவனாகிய மனுஷன் உண்டாக்குகிற சுரூபங்கள்லாம் தெய்வங்கள் என்ன செய்யுது கிடையாது. நீங்க அதெல்லாம் நிறுத்தவும் கூடாது, நமஸ்கரிக்கவும் கூடாது. அதெல்லாம் தெய்வம் அல்ல. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய திருப்ப அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. அப்போ மரித்தவங்க யாரும் மோசே சாமி கிடையாது, ஆபிரகாம் சாமி கிடையாது, தரிசனம் பார்த்தா எலியா சாமி கிடையாது, மோசே கிடையாது, அப்போஸ்தலர் கிடையாது. தெய்வம் ஒருத்தர் தான். அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அவர் ஒருவரை ரட்சிக்கத்தக்க பலன் உள்ளவர். கைதட்டி ஆமேன். அவர் ஒருவர் தான் கடவுள். அவர் ஒருவரே கடவுள். வானத்துக்கு சொந்தக்காரர், பூமிக்கு சொந்தக்காரர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர், சந்திர சூரியனை சிருஷ்டித்தவர், உலகம் அவராலே உண்டாக்கப்பட்டது, சகல சிருஷ்டிக்கும் சொந்தக்காரர் அவரே. சர்வ ஞானி, சர்வ வல்லவர், சர்வ சக்தி படைத்தவர், அண்ட சராசரியில் படைத்தவர், மனிதனை உண்டாக்கின தேவாதி தேவன் அவர் ஒருவரே. மனிதன் குரங்கில் இருந்தல்ல, தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டவன். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க நான் தான் கர்த்தர் அப்படிங்கிறாரு. நான் தான் கர்த்தர் அப்படின்னு, நான் தான் தெய்வம் அப்படிங்கிறார். நான் தான் ஆளுகை செய்கிறவர், நான் தான் விடுவிக்கிறவர், நான் தான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அதனால என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறொரு ரட்சகர் இல்லை. ஆமேன். மேல வானத்திலும் கீழே பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு மேல வானத்திலும் கீழே பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமீன் சொல்லுமா. அப்புறம் சொல்றாரு, என் ஓய்வினால என்ன செய்யுங்கிறாரு. ஆ ஆ ஆ பாருங்க, ஒவ்வொரு இடத்துல சொன்னான் கர்த்தர். அதனால நீங்க என்ன செய்யுங்கிறாரு, என் ஸ்தலத்தை குறித்து நீங்க என்ன செய்யுங்கிறாரு, பயபக்தியா இருக்கணும். கர்த்தருடைய ஓய்வு நாள் என்ன செய்யுங்க. பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து. ஒவ்வொரு மாத்தி மாத்தி வாசிங்களேன். சரி. பாருங்க, ஏற்ற காலத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு நான் என்ன செய்வேன். பூமி தன் பலனையும் வெளியுள்ள மரங்கள் தன் கனிகளையும். அல்லேலூயா. வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய வார்த்தையில நீங்க நிலைத்து நின்றா கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்ற வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விக்கிரகங்களை விட்டு விலகிடணும். நான் சொல்றேன், இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளாகி உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன். சில நேரங்களில் நிறைய காரியத்தில் நம்ம காம்ப்ரமைஷனா போயிடுறோம். வியாபாரத்து நிமித்தம் காம்ப்ரமைஷனா போயிருக்கோம். தொழில் நிமித்தம் நான் அப்படி போகக்கூடாது, அப்படி போகவே கூடாது. கர்த்தர் தான். ஆமீன் சொல்லுமா. எந்த நிலையிலும் கர்த்தரை விட்டு கொடுத்துடக்கூடாது. உங்க பரிசுத்தத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது. கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது. ஆமா, அவர் எனக்கு பிசினஸுக்கு பணம் கொடுத்துருக்கிறாரு, கொஞ்சம் எசைஞ்சு போயிடக்கூடாது. அதில் ஆண்டவர் துக்கப்பட்டுருவார். விக்கிரகத்தை நாடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விக்கிரக பிடியிலிருந்து தான் கர்த்தர் நம்மை விடுவித்தார். அவைகள் தெய்வங்கள் அல்ல. ஆமீன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், நம்மை காண்கிற தேவன், நம்முடைய பாடுகளை அறிந்திருக்கிற தேவன். அவர் ஒருவரை ரட்சகர். ஆகையினால இசைந்து போயிடக்கூடாது. சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, பந்தத்தில் என்ன நினைப்பாங்க, கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன், அவர் கொடுக்குற விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது கொடுத்தா நான் என்ன செய்து ஆகணும், வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு 2 எடுத்து வயலில் போட்டுறக்கூடாது. பொறிக்கடையிலேயே
ஆமீன் சொல்லும். அல்லேலூயா. விக்கிரகத்தை விட்டு விலகிறணும். விக்கிரகங்களுக்கு நமக்கும் ஆகாது, கர்த்தருக்கும் விக்கிரகத்துக்கும் ஆகாது. நேரடியான எதிராளி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ராஜ்யத்துக்கு எதிரான காரியங்கள். ஆகையினால உங்க வீடுகளில் ஏதாவது விக்கிரகங்கள் இருக்குமான போட்டோ கேட்டா ஏதாவது வச்சிருப்பீங்கன்னா அதெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்துங்க. விக்கிரகங்களுக்கு அடுத்த காரியத்தை விட்டு விலகுங்க. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் சொல்ற ஏற்ற காலத்திலே மலையை, ஆசீர்வாதத்தின் மலையை, பூமி தன் பலனை, பூமியில நீங்க படுகிற அத்தனை பிரயாசத்துக்கு பலன் உண்டு. உங்களை நீங்க ஆராய்ந்து அறிந்து பாருங்க. ஏதாகிலும் கர்த்தருடைய காரியத்துல நம்ம ஏதாவது சரியில்லாம இருக்கிறோமா அப்படின்னா அதை உடனே சரிப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். வானத்தின் பலகணிகளை திறப்பார். கர்த்தர் தமது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். பொருளாதாரங்கள் அங்கீகரிக்கப்படும். உங்க வீட்டில் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இதுவரைக்கும் தங்களை, இனிமேல் தங்கும். இதுவரைக்கும் மீதி எடுக்கல, இனி மீதி எடுக்க கிருபை தருவார். 5 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்து மீதியான 12 கூட எடுத்தது போல மீதி எடுக்க வைக்கிற கர்த்தர், மீதி எடுத்து வைக்கிற கர்த்தர். மீதி எடுப்பேன் சொல்லுங்க, மீதி எடுப்பேன். எனக்கு பரிபூர்ணம் உண்டாயிருக்கும். பரிபூர்ணமாய் தருகிறவர், சம்பூர்ணமாய் தருகிறவர், நிறைவாய் தருகிறவர். ஆமென், ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு வசனத்தை வாசிங்க பாருங்க. என்னாகும் 11:4. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதிகள், பல ஜாதியான, பாருங்க அந்த வசனத்தை நீங்க கவனிக்கும். பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரர் திரும்பவும் அழுது, நமக்கு இறைச்சியே, ஆமா இறைச்சியை கொடுப்பவன் யார் என்று சொல்லி அழுதார்கள். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இறைச்சியை கேட்டு அழுதாங்க. வனாந்தரத்துல ஆண்டவர் அழகா சூப்பரா அவங்களுக்கு காலையில என்ன கொடுத்தாரு தெரியுமா? மன்னாவை கொடுத்தார். கண்மலை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் மன்னாவை கொடுத்தார். சூப்பரா நடத்திக்கிட்டு வராரு. இப்ப இவங்களுக்கு என்னன்னு கேட்கறாங்க தெரியுமா? எங்களுக்கு நான்வெஜ் வேணும்னு கேட்கறாங்க மக்கள். என்ன வாங்குறாங்க? நான்வெஜ். அது கேட்டா கூட பரவாயில்ல, ஆனா அழுகுறாங்க, புலம்புறாங்க. நாங்க எகிப்தில் இருக்கும்போது நிறைய சாப்பிட்டோமே அப்படின்ட்டு. ஆனா இதுக்கு காரணம் யாருன்னா அவங்களுக்குள்ள இருந்த பலவிதமான அந்நிய ஜனங்கள். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வரும்போது இஸ்ரவேலர் மாத்திரம் வரல, அவங்க கூட சேர்ந்த அந்நிய ஜனங்களும் கூட்டத்தோட கூட்டமா வந்துட்டாங்க. பலவிதமான அந்நிய ஜனங்கள் வந்தார்கள்னு போட்டிருக்குது. இந்த ஜனங்கள் வந்தபடினால இஸ்ரவேலர்கள் ஒரு கூட்டம், அவங்களுக்கு கர்த்தரை பத்தி தெரியும், அவங்க ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்கிற ஜனங்கள். இந்த பலவிதமான அந்நிய ஜனங்கள் வந்தபடினாலதான் இவங்க என்ன செய்தாங்கன்னா இறைச்சியை கேட்டு, இவங்க தான் அந்த இச்சைக்கு காரணமா இருந்தவங்க. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்வதற்கு யார் காரணம் அப்படின்னா அவங்களுக்குள்ள கலந்து இருந்த அந்நிய ஜனங்கள். ஆமீன் சொல்லமா. பார்த்து ஜாக்கிரதையா நீங்க ஒருத்த பழகணும். ரொம்ப பழகிறோம்னு சொல்லிட்டு அவர் முகத்தை நான் முடிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை துக்கப்படுத்திடக்கூடாது. ஆமீன் சொல்லுமா. சில நேரங்களில் நம்ம இதுல தடுமாறுவோம் பாருங்க. மனுஷனை திருப்திப்படுத்துவதற்காக, சந்தோஷப்படுத்துவதற்காக நமக்கு எந்த நேரம் கூப்பிட்டாலும் வருகிறார். நமக்கு அவரை விட்ட வேற யார் இருக்கா? நமக்கு நல்ல உதவி செய்யக்கூடிய ஒருவர் தானே. அவர் கூப்பிட்டுட்டாரு, நம்ம போய்த்தானே ஆகணும். கோயிலுக்கு போய்த்தானே ஆகணும், கடா வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும், காது குத்துக்கு போய்த்தானே ஆகணும். போயிட்டு நம்ம ஓரமா கூட நின்றுக்கிடலாமே அப்படின்னீங்கன்னா கர்த்தர் உங்களை ஓரம் கட்டிடுவாரு. ஆமீன். ஸ்ட்ராங்கா அதுல நீங்க நின்றணும், கை வைத்து. ஆமீன் சொல்லும். அல்லேலூயா, ஆமீன். இப்ப பாருங்க, அந்த அதிகாரத்துல இங்க வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் கடைசியா நினைக்கிறேன். எல்லாத்தையும் ஆபிரகாம் ஒரு ஆள் போய் எல்லாத்தையும் என்ன செய்துட்டு வராரு? திருப்பி கொண்டு வராரு. திருப்பி எல்லாத்தையும் திருப்பிக்கிட்டு வராரு. வந்த உடனே அங்க சோதமின் ராஜா சொல்றாரு, பொருட்களெல்லாம் நீங்க என்ன செஞ்சிருங்கிறாரு. பொருட்களை எல்லாம் நீங்க என்ன செய்யுங்க. அந்த வசனத்தை வாசிப்போமா? 14:21. சோதோமின் ராஜா, பாருங்க, சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை என்ன செய்யும். அதற்கு ஆபிரகாமுடைய ஸ்டேட்மெண்ட் பதில் பாருங்க. சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்ய வாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சின் மாறையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதோ ஒன்றையாகிலும் நான் என்ன செய்ய மாட்டேன். வானத்து பூமியும் உண்டாக்கிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை என்ன செய்கிறேன். ஏன் அப்படி சொல்றான்னா, லோத்து சோதோம் என்கிற ராஜா அந்த எல்லைக்குள்ளதான் அவர் இருக்கிறாரு. இப்ப அவன் யாரு அப்படின்னா, அவன் நேர் கர்த்தருக்கு எதிராளி. அது ஒரு பாவம் நிறைந்த பட்டணம். அந்த பட்டணத்துக்கு யார் ராஜா? சோதோமின் ராஜா. இப்ப எல்லாத்தையும் காப்பாத்திட்டு வந்துட்டு இப்ப அந்த ராஜா சொல்றான், பரவாயில்லையா, எங்களை காப்பாத்தி கொண்டு வந்துட்டீங்க, பொருட்கள் எல்லாம் நீங்க என்ன செஞ்சுக்கிடுங்க,
ஜனங்களை என்ன செய்யுங்க. அதுக்கு ஆபிரகாம் சொல்றான், நீ என்ன ஐஸ்வர்ய வாக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு நான் வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு ஏற்கனவே வாக்கு பண்ணியிருக்கிறார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாரு. நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் அவர் சொல்லியிருக்கிறாரு. நீ உன்னை என்னை ஆசீர்வதிக்க வேண்டாம், என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இருக்கிறார். எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. நான் தேவ வார்த்தையை நம்புகிறேன், தேவனுடைய வசனத்தை நம்புகிறேன். அவர் என்னை ஆசீர்வதிப்பார். மற்ற யாருடைய ஆசீர்வாதமும் எனக்கு தேவையில்லை. ஆகையினாலே வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு நேராக என் கைகளை நான் உயர்த்துகிறேன். எனக்கு நீர் எனக்கு பொருட்கள் தர வேண்டாம், எனக்கு பொருட்கள் தருகிறவர் ஆண்டவர் இருக்கிறார். என் கொஞ்சம் மந்தையை பெருக பண்ணுகிறவர், கொஞ்சம் ஆடை பெருக பண்ணுகிறவர், வெள்ளிக்கு சொந்தக்காரர், பொண்ணுக்கு சொந்தக்காரர், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்க கவனிக்கணும் பாருங்க. அப்ப யார் மூலமா வந்தாலும் நம்ம அதை அங்கீகரிக்க கூடாது. பொருளாதாரத்தை புரியுதா உங்களுக்கு? யாரு தந்தாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லையா, வந்தா அப்படி வந்துடாங்க. சில பாவம் ஆசீர்வாதமா இருக்கும், சில பொருட்கள்ல சாபம் இருக்கும், அதை நம்ம கொண்டு வந்துடக்கூடாது. அதனாலதான் எலிசா நாகமான் குஷ்டரோகம் நீங்கின உடனே அவன் பெரிய ஒட்டகத்துக்கு நிறைய தரலான உச்சிதமானதை கொண்டு வந்து, வெள்ளி வஸ்திரங்களை கொண்டு வந்து, வெள்ளியை கொண்டு வந்து, எல்லாத்தையும் கொண்டு வந்து எலிசாவுக்கு கொடுக்கும்போது எலிசா சொன்னாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறேன், நான் சொல்றேன், உன் கையிலேருந்து நான் என்ன செய்ய மாட்டேன். ஏன்னா அது தேவனுக்கு எதிரான ராஜ்யம், அவங்ககிட்ட இருந்து வாங்க மாட்டேன். நான் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட காணிக்க வாங்குவேன், ஆனா அந்நிய ஜனங்கள்கிட்ட வாங்குவதில் அவன் கர்த்தருக்கு எதிராக விற்கிற ஆராதனை செய்யறவங்ககிட்ட நான் என்ன செய்ய மாட்டேன். கர்த்தருக்கு எதிர்க்கிற ஜனங்கள்கிட்ட நான் வாங்க மாட்டேன். கைதட்டி ஆமேன் சொல்ல வைப்போம். நான் சொல்றேன், விக்கிரகங்களை விட்டு விலகி வர வேண்டும். கைதட்டி ஆமேன். அந்நிய காரியத்தை விட்டு விலகி வர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக. கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் உங்களுடைய இருதயம் திருப்பட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கைதட்டி அல்லேலூயா. 34ஆம் அதிகாரம் யாத்ராம புஸ்தகத்தில் 34 நான் முடிக்க போறேன். 34 யாத்ராம புஸ்தகத்தில் 34ஆம் அதிகாரத்தில் 15 16 வாசிப்போமே. 15 அந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைப்பான், நீ போய் அதன் பலியிட்டதில் புசிப்பாய். அவர்கள் குமார்த்திகளில் உன் குமாரருக்கு பெண்களை கொல்லுவாய். அவர்கள் குமார்த்திகள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றுவதும் அல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி செய்வார்கள். அப்ப அந்நிய ஜனங்களோட இந்த கூட்டணி வைக்கிறதுல என்ன ஒரு ஆபத்து இருக்குன்னா, அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க தெய்வத்தை ஆராதிப்பதற்கு நம்மளை என்ன செய்வாங்க, கம்பல் பண்ணுவாங்க. பரவாயில்ல பிரதே, நான் உங்க கோயிலுக்கு வாங்க, நீங்க என்ன செய்யுங்க, ஆமா நீங்க சாப்பிடுங்க, நான் இப்படி பண்ணுவாங்க. அதனால ஆண்டு சொன்ன அவங்களோட என்ன செய்யாத, சேராதப்பா. அவங்க கூப்பிட்டா நீ போயிடாதப்பா. அவங்க பலியிடத்துக்கு கூப்பிடுவாங்க, போயிடாத. நீ அங்கே போய் புசிக்க ஒன்றை கட்டாயப்படுத்துவாங்க. அங்கே பெண் கொடுப்பாங்க, அங்கே பார்த்தா கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகா இருப்பாங்க, அப்படி உன் கண்ணுக்கு தெரியும்ப்பா, நீ போயிடாதப்பா. அதனால தான் ஆண்டவர் அந்நிய நோக்கத்தோடு என்ன செய்யாதுன்னாரு, பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. கை வைத்து ஆமேன் சொல்லுமா. ஆமேன். பிணைக்கப்படாதான். எப்படியாகிலும் அவரை நான் ரட்சிப்புகளை கொண்டு வந்துடுவோம் பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. உங்கள் ரட்சிப்பை இழந்துருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம அபிஷேகத்தை இழந்துருவோம், நம்ம கிருபை இழந்துருவோம். ரட்சிக்கப்படாதவங்களோட பிணைக்கப்பட்டோம் என்று சொன்னால் அந்த எண்ணமும் அந்த யோசனையும் அந்த 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 அதை நம்ம ஒரு மாதிரி மலங்கடிச்சிரும், தேவ பிரசன்னத்தை போக்கி அடிச்சிடும். அதனால தான் ஆண்டவர் சொன்ன அந்நிய ஜனங்களோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, பிணைக்கப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்நிய காரியத்தை விட்டு விலக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எதோடையும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க, எதிலையும் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணாதீங்க. கர்த்தர் ஒருவர் தான் ரட்சகர். கை வைத்து ஆமேன் சொல்லும். அல்லேலூயா. அவர் ஒருவரை தான் அவருக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. கூட்டணி வைப்பது தப்பு இல்லை, அதற்காக உங்க தெய்வத்தை நீங்க ஆராதிக்கிற கர்த்தரை உங்களுக்குரிய பக்தி வைராக்கியத்தை நீங்க விட்டு கொடுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எப்படியும் உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவர். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார், எனக்கு ஒரு வேலை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு காத்திருக்குங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். கைகளை தட்டி, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. எனக்கு இந்த லேவி ராமத்தில் எனக்கு ஒரு பிடித்த ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 5வது வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிக்க போறோம். வாசிங்களேன், வாசிங்க. திராட்சைப்பழம் 26:5. லேவி ராமத்தில் 26:5 ஒருவர் வாசிங்க.
பாருங்க, திராட்சை பழம். ஆ ஆ நல்ல வாசிங்கன்னு ஒரு நல்ல தெரியுமா வாசி. போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும். எல்லாரும் சொல்லுங்க, மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். விதைப்பு காலம் வரைக்கும், விதைக்கிற காலத்துல பறிக்கிற காலமோ. இப்ப என்ன கவனிங்க, பிரசங்கில எழுதியிருக்குது 3ஆம் அதிகாரத்துல, எல்லாவற்றுக்கும் விதைக்க ஒரு காலம். நான் விதைக்க ஒரு காலம் தானே நீங்க சொல்லணும். விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்கிறதுக்கு இப்படி பல. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கற்பனையை கை கொண்டா நீ விதைக்கும் போதே அறுவடை செய்வே, அறுவடை செய்யும் போதே விதைச்சுக்கிட்டு இருப்ப. விதைக்கும் போதே அறுவடை, அறுக்கும் போதே விதைப்பு. அறுவடைக்கு பின்னாடி கொஞ்ச நாள் கழிச்சு தான் விதைப்பு இருக்கும், அல்லது விதைச்சதுக்கு பின்னாடி கொஞ்ச நாள் கழிச்சு தான் அறுவடை இருக்கும். இவர் சொல்றாரு ரெண்டும் ஒரே சீசன்ல இருக்கும். ஒவ்வொரு சீசன்ல ஒரே சீசனை கையை தட்டி எத்தனை பேருக்கு புரியுது? விதைக்கிற காலத்துல அறுவடையும் இருக்கும், அறுவடை காலத்துல விதைப்பு இருக்கும். ரெண்டையும் ஒரே நேரத்தில் ஒரே சீசன்ல தர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறாரு. ஆமா, நீங்க பறிக்க 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 கனி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அறுவடை செய்ய விதைக்க அறுவடை ஒரு பக்கம் விதைச்சுக்கிட்டே இருப்பீங்க, இன்னொரு பக்கம் அறுவடை வந்துகிட்டே இருக்கும். அறுவடைக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விதைக்கும் போதே இந்த தீர்க்க தரிசனத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விதைக்கும் போதே அறுவடையை பார்ப்பேன். விதைக்க அறுவடைக்கு நான் காத்திருக்க தேவையில்லை. தலைக்கு மேல கைதட்டி இயேசுவின் நாமத்தினால விதைப்பு காலமும் அறுப்பு காலமும் ஒன்றாக இருக்க போகிறது. இனி என் வாழ்க்கையில விதைப்பும் அறுப்பும் ஒரே நாட்களிலே, விதைப்பும் அறுப்பும் ஒரே நேரத்தில், ஒரே சீசன்ல, ஒரே வாரத்தில், ஒரே நாளில். நல்ல தலைக்கு மேல கைதட்டி. ஐயோ, எத்தனை பேருக்கு விளங்கி இருக்கு? நல்ல கைதட்டி ஆமென் 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 ஆமென். நல்ல தலைக்கு மேல கைத்தது. விதைப்பும் அறுப்பும் எனக்கு ஒன்றாக இருக்கும். என் ஆண்டவர் பெரியவர். பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? இந்த நைட்டு தானே இதை பார்த்தேன். விதைக்கும் போதே அறுவடை இருக்கும் போதே விதைப்பு. ஒரு பக்கம் விதைச்சுக்கிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் அறுவடை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா ஆமென்.